அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மிக மிக முக்கியமான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த கிரகணத்துடைய விவரங்களை முழுமையாக நாம இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கிரகணமானது பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிலவாக தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான கிரகணமாக கண்டிப்பா இருக்க போகுது. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் குறிப்பிட்ட சில தாக்கங்கள் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மேசராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இந்த கிரகணத்துடைய விவரங்களை முழுமையா நாம தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி எந்த நேரத்தில் தோன்றும், இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டினுடைய முதல் முழு சந்திர கிரகணமானது மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. அதாவது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த நிகழ்வை தான் நாம சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நிழல், பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைப்பதால் இந்த அற்புதமான நிகழ்வு தோன்றும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இதனை பார்த்தீங்கன்னா இரத்த நிலவு அப்படின்னு நம்ம பெயர் சூட்டலாம். முழு கிரகண நிலை பார்த்தீங்கன்னா சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேர்படி மாலை நிலையில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போது இந்த கிரகணம் தொடங்கி விடுவதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பார்க்கும் பொழுது கிரகணத்துடைய இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். மாலை 5:32 மணிக்கு பார்த்தீங்கன்னா முழு கிரகணம் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. அதே போல இரவு 7:53 நிமிடங்கள் பார்க்கும் பொழுது கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தந்த நேரத்தில் இந்தந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது இந்தியாவில் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. மாலை நேரத்தில் 5:10 முதல் 5:25 மணிக்குள் பார்க்கும் பொழுது கிரகணத்துடைய உச்சகட்ட நிலையை நாம முழுமையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தை நாம கண்ணாடி அணிந்து கொண்டு பார்ப்போம். ஆனால் இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை மாலை நேரத்துல தோன்றுவதால் கண்டிப்பா நாம வெறும் கண்களாகவே இதனை பார்த்து ரசிக்கலாம். ஸோ இந்த கிரகணம் மிக மிக முக்கியமாக தோன்றக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் மேசராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன, இதனுடைய தாக்கத்தால் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே மேசராசி நேயர்கள் மிகவும் அற்புதமான குணம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். மேசராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகள் என்ன, என்னென்ன நன்மைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்ற போது அப்படிங்கிறத நாம முழுமையா தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மேசராசி நேயர்களுக்கு நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நேயர் அப்படின்னு உங்களை நாங்கள் சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்த சாதுரியத்தை பயன்படுத்தி நீங்கள் நிறைய புகழை செல்வத்தை சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக நிச்சயமாக இருக்கலாம். நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு செல்வமும் புகழும் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு மாறலாம். ஸோ இந்த நாட்களில் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நீங்க திறமையாக செய்து முடிக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம். பண வரவு பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாக உங்களுக்கு இருக்கலாம். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம். பயணம் செல்ல வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம்.
அதே போல மேசராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சொத்துகள் மீது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் கண்டிப்பா உங்களுக்கு அதிசார வெற்றி நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எந்த அளவுக்கு கடின உழைப்பை போட்டு நீங்க செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரலாம். இதனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் கூட எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகுவது தாமதம் ஆகலாம். இருந்தாலும் பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக பொறுப்புகள் தேடி வரலாம். வேலை தொடர்பாக வெளியூரில் தங்கக்கூடிய சூழல் சில நேர்களுக்கு நிச்சயமா ஏற்படலாம். அதே போல குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தாமதம் ஆகலாம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் வாழ்க்கை துணைக்காக அடிக்கடி செலவு செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையில பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு செலவுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் உங்களுக்கு குறையலாம். பண வரவுக்கு குறைவு உங்களுக்கு எந்த விதத்திலும் ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கை நிச்சயமா இந்த நேரத்தில் உயரலாம். வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முன்னேற வேகம் காட்டுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நிச்சயமா நீங்கிடும். தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கலாம். மேசராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்திருக்கக்கூடிய நேர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது மனக்கவலை உங்களுக்கு இந்த நேரத்தில் குறையலாம். எல்லா வகையிலும் பார்க்கும் பொழுது சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். திடீர் செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணித்த தடங்கள் கூட ஏற்படும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது மேசராசினியர்களுக்கு அதீத நன்மையை தரலாங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் நிச்சயமா மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம். ஸோ மேசராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கண்டிப்பா இந்த மாற்றங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த சந்திர கிரகணத்தின் போது, அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல நீங்க எந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா நீங்க எந்த ஒரு உணவையும் சாப்பிடவே கூடாதுங்க. கர்ப்பிணி பெண்களா இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அதே போல இந்த நேரத்தில் கோவில்கள் கண்டிப்பா அனைத்துமே மூடப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புலினை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க பாராயணம் செய்யலாம். அதே போல சந்திர கிரகணத்துக்கான துதியையும் நீங்க படிக்கலாம். கிரகணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா முடிந்து விட்டு அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகணம் முடிந்ததும் குளித்து விட்டு ஆலய தரிசனம் நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொழிலில் இருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பார்க்கும் பொழுது பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவை நீங்க சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை நீங்க படிக்கலாம். இதற்கான நல்ல பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிரகணமாக கண்டிப்பா நம்ம சொல்லலாம். சூரிய கிரகணம் நடக்கும்போது நாம எந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றுமோ அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது சில விஷயங்களை நாம பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிரகணத்துடைய தாக்கத்தால் மேச ராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம். அதே போல் சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றும், எந்த நேரத்தில் மறையும் அப்படின்ற தகவலையும் நாம் தெரிந்திருப்போம். இந்த கிரகணத்தின் போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.